ஹாய் ஹலோ யூடியூப் சொந்தங்களே, என் யூடியூப் சொந்தங்களே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு யூனிக்கான சூப்பரான ஒரு கல்யாண மாலையை எப்படி கட்டுறது என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவில் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்க பாருங்கள். நந்தியா ஒட்டம் 1 கிலோ, ரோஸு ஊட்டி ரோஸு 2 கட்டு, அந்த கோல்டு பூ ஆர்டிஃபிஷியல் பூ ஒரு 2 பாக்கெட் வாங்கிக்கோங்க. தோலில் தொங்குது பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் லேஸ் துணி, அது ஒரு 2 மீட்ரு தேவைப்படும். ஒரு மாலைக்கு நான் கணக்கு சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜான் நான் ஏற்கனவே ரெட்டு இது எப்படி சுற்றுறது, ரோஸ் பெட்டல் சுற்றுறதுன்னு பார்த்துருப்பேன். அந்த வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இதுமாதிரி சுற்றிட்டு அந்த கோல்டு ஆர்டிஃபிஷியல் பூ வந்து ஒரு சுற்று வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த லேஸு க்ரீன் லேஸ் வந்து ஒரு சுற்று இந்தமாரி வச்சுக்கோங்க. எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். மிஸ் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ பிடிக்கும். பாருங்கள் மக்களே, இப்படி தான் வைக்கணும். இதுக்கப்புறமேட்டு இந்த நந்தியாவட்டங்கிறத ஒயிட் பூ அது பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு 5லேருந்து ஒரு 6 சுற்று வைக்கணும். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இது தெரியலனாலும் நான் உங்களுக்கு முந்தின வீடியோவில் இன்னும் தெளிவாக கட்டுறதை காட்டியிருப்பேன். அந்த நந்தியாவட்டை எப்படி சுற்றுறதுன்னு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த சிவப்பு கலர் நூல் தெரியுது பாருங்கள், அது ஒரு கண்டுக்கிட்ட வாங்கிருங்க. உள்ள நூல் சொல்லுவோம், அது தேவைப்படும். அந்த நார் கைக்கு வச்சுருவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பூநார்னு சொல்லுவோம். ஒரு 2-3 முடி தேவைப்படும், அவ்வளோதான். இந்தமாரி நந்தியாவட்டை ஒரு 6 சுற்று வச்சுக்கோங்க. அதேமாரி அதுக்கு மேலே இந்த க்ரீன் கலர் லேஸ் வந்து ஒரு சுற்று, அந்த ஆர்டிஃபிஷியல் கோல்டு ஒரு சுற்று வச்சுருங்க. அந்த க்ரீன் லேஸு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாகவும் நம்ம மாற்று இதுவும் வைக்கலாம். அதாவது சவுக்குன்னு சொல்லி முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு லீஃபு காட்டியிருப்பேன். அது தெரியலனா போய் பாருங்கள். சவுக்குங்கிற லீஃபு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கும். அது இந்தமாரி ஒரு சுற்று வச்சிங்கன்னா இன்னும் யூனிக்காக உங்களுக்கு நேச்சுரலாக தெரியும். அப்படியே மக்களே, நம்மளோட யூடியூப் சொந்தங்களே, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தான் புதுசாக மேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு மேன்மேலும் வேணும். இப்போ தான் சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க. உங்களோட ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி காட்டுங்க. நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் இந்தமாரி கல்யாண மாலைகளை நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு தரோம். ஆல் தமிழ்நாடு சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறதுல தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. பாருங்கள், இந்தமாரி தான் அந்த ஒரு இப்போ வந்து இதை பார்க்குறீங்கன்னா, அந்த கண்டத்துக்கு அப்புறமேட்டு இந்தமாரி டபுள் கலர் வைக்கணும். அந்த நந்தியாவட்டமும் ரெட் பெட்டல்ஸ் ரோஸும் 2மே மிக்ஸ் பண்ணி சுற்றணும். அது தனியாக உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு தெரியும். இந்த ரோஸ்குள்ளே இந்த நந்தியாவட்டத்தை வச்சு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா வந்துடும். இந்தமாரி இது ஒரு 10 சுற்றுக்களை வச்சிடணும். அதேமாரி இந்த கண்டத்தை மேற்கண்டமாக வைக்கணும். பாருங்கள், தெளிவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். உங்களுக்கு இதுமாரி டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்புகள் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி மன்னிச்சிடுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் அந்த ஒத்தையெல்லாம் 4 ஒத்தை முடிஞ்சு, இது கொஞ்சம் தான் இவங்க பார்க்குறது. இது கழுத்தாடை மேலே வச்சு ஒத்தைகளை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதோடைய தான் இது. பாருங்கள், மாலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதுதான் இந்த 4 ஒத்தை பார்த்தவங்க ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அதோடய வடிவமைப்பு இப்படி தான் பாருங்கள்.